ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்ற நாளையும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டி இந்த ஈவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, நம் சிறுமையில் மகிழ்ச்சியா வேதனையா? நம்மளுடைய சிறுமையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லை வேதனையாய் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. நம்ம இந்த மாதத்தின் தியான வார்த்தையிலிருந்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளையும் நம்மளுடைய தியான வார்த்தையை நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். ஏசாயா 29வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப சிறுமையாக காணப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காணப்படுறேன், நான் தாழ்மையில் காணப்படுகிறேன் அப்படின்ட்டு, நான் ஒடுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம தேவைகளை பார்க்கும் பொழுதே தெரியும், நம்ம சில காரியத்துக்கு வேண்டி காத்து கொண்டு இருக்கிறோன்னு தெரியும். அப்படி பல காரியங்கள் பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சிறுமைப்பட்டவர்களை போல ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம காண்பதை நம்ம அநேகருடைய கான்வர்சேஷனில் பேசும் பொழுது நம்ம அந்த காரியங்கள் காணப்படலாம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம அந்த வேத வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 29:19 சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து இருப்பார்கள் என்று. அப்போது நம்ம சிறுமையில் வேதனையாய் நம்ம சொல்லுகிற காரியங்களை தான் அநேக கேட்டிருப்போம். ஆனால் வேதம் இதற்கு ஆப்போசிட்டாக ஒரு காரியத்தை சொல்லுறது, கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள் என்று. நம்ம சிறுமையில் எவ்வளவு திட்டணுன்ட்டு தேவனுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் எப்படி சொல்கிறாரு, மிகவும் மகிழ்ந்து இருப்பார்கள் அப்படின்ட்டு. அப்போது இது நமக்கு ஒரு தியானமாய் காணப்படுகிறது, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியமாய் காணப்படுவதனால இதை பொறுத்து நம் சிறுமையில் நம்ம நிலைமை என்ன எப்படி இருக்குது என்று இன்றைய நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லை கர்த்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக வேதனையாய் நம்மளுடைய நம்ம சிறுமைப்பட்ட காலங்கள் காணப்படுகிறதா என்பதை கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளது என்பதை நாங்கள் வேத வாக்கியங்களை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது அல்லவோ, எங்களை நிதானித்து அறிகிற வார்த்தையாய் காணப்படுகிறது அல்லவோ. ஆனால் இந்த நாள் ஆண்டவரே அப்பா, சிறுமையில் அப்பா உமக்குள்ள மிகவும் நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்று ஆண்டவர் உம்முடைய வேத வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுடைய நிலை அப்பா மாறி காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெறாதது எதனால் என்று நாங்கள் அறிந்து கொண்டு அப்போ ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே எங்களை நிதானித்தறிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து அப்படிங்கிற வார்த்தையை இந்த நாட்களில் நம்ம கோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் ஒவ்வொரு இன்றைய நாளில் கூட நம்ம ஜெப குறிப்பில் ஒரு பாயிண்டாய் போதை நமக்கு விலக்கி காண்பித்தாங்க. அப்போது அந்த வார்த்தையை நம்ம கேட்கிற அந்த வார்த்தையை நம்ம எத்தனை பேர் முக்கியத்துவப்படுத்துகிறோம்? அப்போ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறதா? அப்போது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படாத காரியங்களே அந்த ஊமையில் நம்ம காணப்பட்டதா, நம்ம அந்த ஊமையும் நமக்கு போதகர் விலைக்கு காண்பித்தாங்க. அப்போது வார்த்தை நமக்கு முன்பாய் கடந்து வருகிறது. அப்போது அது விழுகிற இடம் அப்போ எப்படிப்பட்ட இடமாய் காணப்படுகிறது? அப்போது அது விழுகிற இடம் எது? முதலாவது நம்மளுடைய காதுகளில் விழுகிறது. வேத வார்த்தைகள் சபையில் நம்ம காதுகளில் விழுகிறது. அப்போ அந்த காது முதலாவது கேட்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? காதை திறந்து வைத்தவர்களாய் காணப்படணும். அப்போ காதை திறந்து வைக்கிறவர்களாய் நம்ம காணப்பட்டால் மட்டும் போகாது. காது இப்போ மூடியாக இருக்குது, திறந்து தானே இருக்குது. அப்போ காது நம்ம எல்லாரும் திறந்து தான் வச்சுருக்கிறோம். அப்போ நமக்கு என்னென்னா அந்த வார்த்தைக்கு உரிய ஒரு அட்டென்ஷன், ஒரு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்குறோமா? அப்போ இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்குறோங்கும் போது ஒரு காரியம் நம்ம கேட்காமலேயும் இருக்கலாம், அதை கேட்கறதுக்கும் கேட்காததையும் அனுமதிக்கிற கண்ட்ரோல் நம்ம கையில் நம்ம கையில் தான் இருக்கிறது இல்லையா? அப்போது நம்ம இந்த நேரத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எந்த இடத்துல இருக்கிறது? அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கென்று, அவரை ஆராதிப்பதற்கென்று நம்ம வருகிறோம்.
அப்போது எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துக்குரிய காரியத்தில் நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா, ஒன்றாவது. ரெண்டாவது, ஆயத்தப்பட்டதை நம்ம சரியாய் அந்த இடத்துல போயிட்டு நம்ம செய்கிறோமா, அது ரெண்டாவது காரியம். அப்போ செய்த அந்த காரியத்துடைய பலனை நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோமா. அப்போ இந்த ஒவ்வொரு காரியத்திலையுமே, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, அதே போல் ஒரு பிள்ளையை வளர்க்கிற காரியங்களாய் காணப்பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒன்று செய்யணும், ஒரு சிறிய ஒரு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் கூட சரி, அப்போ அந்த சாப்பாடு நமக்கு வேணும், அதில் விருப்பம் இருக்கணும், அதை எடுக்கணும், அதை சாப்பிடணும். அப்போ இப்படி ஒவ்வொரு காரியத்திற்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படிங்க பார்க்கும் பொழுது நம்ம அதற்கு ஆயத்தப்படுவதில் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இதை உட்கொண்டு புசிக்கும் பொழுது நம்ம திடகாத்திரமாய் காணப்படுகிறோம். அதே போல் நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது அதனால் காணப்படும் குறைபாடுகளையும் நம்ம காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொதுவான காரியத்துக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கும் பொழுது வேத வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கணும் பொழுது எவ்வளோ முக்கியம். அப்போ நம்ம சபைக்கு வருகிறோம், அப்போ நம்ம வந்து விட்டாச்சு. அப்போ வந்த இடம் நமக்கு வீணாய் போன காரியங்களாய் காணப்படக்கூடாது. ஏன் சபைக்கு வருகிறோம்? கர்த்தர் சபைக்கு வர சொல்லிக்கிறார். சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையை கனப்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமேமும் பலதரப்பட்ட, இவர் கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லை நீங்களா வாஞ்சியாய் வந்திருக்கலாம், இல்லை சூழ்நிலை நிமித்தம் வந்திருக்கலாம், இல்லை உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லியிருந்தா, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று நம்ம கூடி நம்ம சபை தேவனை ஆராதிக்கணும் என்று நம்ம வந்திருக்கிறோம். அப்போது வந்திருக்கிற இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்ம இருக்கிற அந்த 2-3 மணி, அந்த மணி அளவில் இந்த 3 hours நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாய் நம்ம செய்கிறோமா, அதை நம்ம பார்க்க வேண்டும். அதே போல் இது ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் தான். இந்த காரியங்கள் நம்ம எதுக்கு ஒரு வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்காதபடி நம்ம காணப்படுங்கிறதுக்கு. அதே போல் சமையல்காரிக்கு காலையில் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்திருக்கும் போது அவரோட காரியம், இப்போ ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா அவர் வந்த காரியத்தின் நோக்கத்தை அறிந்து அந்த காரியத்தை அவர் செய்து முடித்ததுனால அந்த காரியம் சக்ஸஸ் ஆகி முடிந்து விட்டது. அப்போ நம்ம போகும்போது அது நம்ம உட்கொண்டு செல்வதற்கு அந்த காரியம் கரெக்டாக அந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க. இப்படி இந்த டெடிகேஷன் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகிறது. அந்த நாளில் இப்போது ரொம்ப முக்கியமான காரியம், எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையில் வாஞ்சியாய் காணப்படுவது மிக முக்கியம். அப்போ இந்த இடத்துல சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்படும் பொழுது எத்தனை பேருடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி நம்ம சிறுமையில் காணப்படவில்லை என்கிறது பார்க்கும் பொழுது அப்போ நம்ம இந்த வார்த்தை அப்போ ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்போ சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்கள் என்று ஏன் வேத வசனம் சொல்லுகிறது என்றால், இது அதையோட இணை வசனமாக நான் இன்னொரு வார்த்தையை நான் சேர்க்கிறேன். சங்கீதம் 25 அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 25:9. ஸோ சிறுமையானவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கர்த்தர் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொன்னார் என்றால் ஏன் என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி, அப்போ கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ இந்த நாட்களில் நமக்கு மன மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு என்றால் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறாரா? அப்போ நம்ம சிறுமையில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அதே போல் அவருடைய வழிகளை காண்பித்தார் என்றால் அவருடைய வழிகளில் நம்ம நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்போ இப்படிப்பட்ட நம்ம சிறுமை காணப்படும் என்றால் கர்த்தரால் நடத்தப்படுகிற, அப்போ கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம்ம நடக்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் அந்த சிறுமை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற சிறுமையாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம இன்னொரு காரியத்தில் நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, தேவனால் உண்டாகும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஜாய் ஃப்ரம் காட் அப்படின்னு நம்ம என்னதை நம்ம சொல்லப்படணும். இந்த வசனங்களில் சிறுமைப்பட்டவர்களும் எளிமையானவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் உண்டு என்கிறத இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தேவனை அளிக்கும் மகிழ்ச்சியை உறுதியளிக்கிறதா இது காணப்படுகிறது. அப்போ நம்மளுடைய சிறுமை இந்த நேரத்தில் நம்ம துக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். அப்போ இந்த சிறுமை கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சிறுமையா, இல்லை என்றால் நம்மளுடைய சிறுமை நம்மால் உண்டாக்கப்பட்ட அந்த சிறுமையா என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளால் சிறுமை உண்டாக்கப்பட முடியுமா? எஸ். நம்ம ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மளை சிறுமைப்படுத்தப்பட்ட காரியங்கள் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய அவர்களுடைய திட்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு சில சிறுமையை அவர் அனுமதிக்கிறார். அப்போ அந்த சிறுமை எப்படிப்பட்டதாய் காணப்படும்? மிகுந்த மகிழ்ச்சியாய் காணப்படும் அப்படின்று. ஆனால் நாம்
நம்மளுடைய சிறுமை நம்முடைய காரியமாய் நம்மளுடைய செயல்களினால நம்மளுடைய சிறுமை காணப்படும் என்றால் அது எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அது துக்கமானதாய் காணப்படும். இது அநேக காரியங்கள் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக, நம்முடைய சிறுமை தேவனால் உண்டானதா அல்ல நம்மால் உண்டாயிருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கலாம். வேத போதனைகளின் பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது தேவனால் உண்டாகும் சிறுமை இது ஒரு நற்குணமாய் காணப்படுகிறது. அப்போ தேவனால் உண்டாகிற சிறுமை நமக்கு நன்மை காணப்படுகிற ஒரு சிறுமையாய் காணப்படுதல். அப்போ தேவனால் உண்டாகும் சிறுமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனால் உண்டாகும் சிறுமை நமக்கு மன மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றால் அந்த சிறுமையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தாழ்மை தேவனுக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்கி, நம்ம அப்போ அடங்கி இருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை வெறுமையாக்கி நம்ம கர்த்தரை சார்ந்து மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அது காணப்படும். அப்போ தேவன் நடத்துகிற சிறுமை என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், மகிழ்ச்சி இல்லை என்றால், அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் நியாயத்திலே நம்மை நடத்துகிறார், அப்போ அவருடைய வழிகளிலே நம்மளை போதிக்கிறார் என்ற அந்த உணர்வு பெற்றவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக, சிறுமையானவர்கள் என்பது ஒடுக்கப்பட்ட ஆனால் தேவனை நம்பி இருக்கிற தாழ்மையான மனப்பான்மையை கொண்டதாய் காணப்படுகிறது. அப்போது நம்ம தேவனால் அனுமதிக்கப்பட்ட சிறுமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுனா, நம்பி இருக்கும், அவரை மாத்திரம் நம்பி அவருடைய கரத்தில் நம்ம ஒடுங்கி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ மனுஷனால் உண்டாகும் சிறுமையும் நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷனால் உண்டாகும் சிறுமைக்கு ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். இது ஒரு பாவத்தின் விளைவை குறிக்கிறது. அப்போ தேவனால் உண்டாகிற சிறுமை நமக்கு என்னன்னா ஒரு நற்குணமாய் காணப்படுகிறது. அப்போ மனுஷனால் உண்டாகும் சிறுமை நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளுகிற அந்த சூழ்நிலை, சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு காரணமாய் காணப்படுகிற நாம் அது எப்படிப்பட்டதாய் காணப்படணும்? இது ஒரு பாவத்தின் விளைவாய் காணப்படுகிறது. அப்போ தேவன் கொடுக்கிறது என்று காணப்படும் பொழுது ஒரு சிறுமையான ஒரு காரியமாய் காணப்பட்டாலும் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நற்குணம், நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அது மாறப்போகிறது. நாம் உண்டாக்குகிற செயல் அப்போ நம்மளுடைய சிறுமைக்கு நாமே காரணமாய் காணப்படாது. எதில் கொண்டு போய் விடுதுன்னா பாவத்தின் விளைவாய் அது கொண்டு போய் விடுகிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்ட்டு இந்த வேதத்தை வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷன் எப்போ தன்னை சிறுமைப்படுத்தி கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று இங்கே வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் நிதானமாய் காணப்படுகிறவனாய், கர்த்தருக்குள்ள தரித்திரவனாய் காணப்படுகிறவனாய் காணப்படும் பொழுது அவன் தேவன் கொடுத்த அந்த சிறுமை அறிந்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் மனிதனால் உண்டாக்கப்படுகிற அந்த வேதனை அவனுக்கு சிறுமையாய் காணப்படுவதற்கு காரணம் என்னென்னா, முதலாவது அறிவில்லாமையினால். அப்போ அறிவில்லாமையினால் என்னென்னா, எல்லாரையும் கர்த்தர் அறிவோடு தானே படைத்திருக்கிறார். ஆனால் அந்த தேவனை குறித்த அறிவில்லாதவன் தான் முதலாவது என்ன செய்வானா, தனக்குத்தானே சிறுமையை உண்டாக்கி கொள்கிறவனாய் காணப்படுகிறான். அப்போ இந்த நாட்களில் அப்போ தேவனை நீ அறிவை வெறுத்தாய். அப்போ இங்கே இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ அறிவில்லைங்கிற சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அறிவை வெறுத்தாய், அதை விரும்பவில்லை. அப்போது முதலாவது தேவனுடைய கொடுக்குற அந்த அறிவு, கர்த்தர் கொடுத்த அந்த அறிவை நம்ம வெறுக்கக்கூடாது, கர்த்தரை பற்றி கொள்கிறவளை நம்ம காணப்படணும். அதே போல் அப்போ அப்படி வெறுக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் அவருடைய பிள்ளையாகவே அவர் பார்க்கல. அப்போது கர்த்தரை வெறுக்கும் பொழுது, அறிவை வெறுக்கும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவை வெறுக்கும் பொழுது நம்ம கர்த்தரை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்து அப்போது அவருடைய பிள்ளையாக இல்லாதபடி நம்ம காணப்படும். அவர் ஒதுக்கவில்லை, அவருடைய வார்த்தை நிமித்தம் நாம் அவரை ஒதுக்கி செல்கிறவர்களாய் காணப்படுறோம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அப்போது அறிவில்லாதவன் என்ன செய்வான்னா, முதலாவது வேதத்தை வெறுக்கிறவனாய் காணப்படும்.
நம்ம எல்லாம் வேதத்தை வெறுக்கிறவர்களா? இல்லை. அதனால தான் சபைக்கு வந்திருக்கிறோம். அப்போ வேதத்தை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னு பார்க்கும் என்றால், வேத வார்த்தைகளை கேட்பதை மாத்திரமல்ல, அதன்படி நடக்காதவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா இந்த நாட்கள்ல? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ வேத வார்த்தைகள் எல்லாருக்கும் கடந்து செல்கிறது. ஆனால் அந்த விசுவாச வார்த்தையை யாருக்கு மாறுகிறது? கர்த்தருடைய அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது விசுவாச வார்த்தையை மாறுகிறது. அப்போ அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் அது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேதத்தை வெறுத்து காணப்படுகிறவர்களுடைய என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மேலே ஒரு பாவ ஆக்கினையை கொண்டு வரத்தக்கதான அவர்களுடைய சிறுமை காணப்படுகிறது. சங்கீதம் 40:12 வசனம், சங்கீதம் 40வது அதிகாரம் 12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. அப்போ இதில் என்ன காணப்படுன்னா, அக்கிரமம் முதலாவது அறிவில்லாமையினால் காணப்படுகிறது பார்க்கப்படுகிறது. அதே போல் ரெண்டாவது நம்முடைய அக்கிரமங்கள். அப்போ மனுஷனால் உண்டாகும் சிறுமைக்கு ஒன்று அறிவில்லாமை, அப்போ தேவனை வெறுக்கிற காரியம், ரெண்டாவது அக்கிரமங்கள். அப்போ அக்கிரமங்கள் என்னன்னா, தேவனை வெறுக்கிற காரியம் வந்துவிட்டாலே நம்ம இந்த பூமியில் உள்ள மனிதர்களை போல் நம்ம மாறி விடுகிறோம். அப்போ என்ன செய்கிறோம்னா, தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்கிறவர்களாக இல்லாதபடி நம்ம அக்கிரமக்காரர்களை போல நாமும் கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்களாய் நம்ம மாறி விடுகிறோம். அப்போ இதில் தேவன் மீது இருதயத்தில் பற்றில்லாத ஜனங்களை பற்றிய நியாய தீர்ப்பை குறிக்கிற காரியமாய் இது காணப்படுகிறது. அப்போ நமது பாவம் எது சொல்லுது அப்படின்னா, பெருமை மற்ற உலகத்தின் அக்கிரமத்தினாலே நம்மை வேதனை மிகுந்த சிறுமைக்குள் தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ எவ்வளவு பேர் ஒரு முக்கியமான காரியம் பாருங்களேன். அப்போ கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கிறது, அவர் கொடுக்கிற அந்த சிறுமையில் நம்ம அடங்கி இருக்கும்போது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆனால் நம்மால் உண்டாக்கப்பட்ட சிறுமை நம்மளுடைய எப்படி அறிவில்லாமையினால் நம்மளுடைய அக்கிரமத்தினால் உண்டாகிற அந்த சிறுமை எதில் கொண்டு போய் முடியுதுன்னா, பாவத்தின் விளைவாய் கொண்டு போய் முடிகிறதாய் காணப்படுகிறோம். அப்போ நம்ம பைபிளில் சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம், சில சாட்சிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தாழ்மையின் அழைப்பை பெற்றவர்களில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்றாவது தாவீதை பார்க்க போகிறோம், அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா யோபுவை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ தாழ்மையின் அழைப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் பெருமைக்காரருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்டிருக்கிற நம்ம அப்போ அவர் சிறுமையுள்ளவர்களை மன மகிழ்ச்சியை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு இப்போ பெருமை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அப்போ என்ன அப்படின்னா, சிறுமை அவரால் நமக்கு உண்டாக்கப்பட்ட காரியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், நம்மளால் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் என்று பார்க்குறோம். இந்த பெருமைக்காரருக்கு எதிர்த்து நிற்கிறாருங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சிறுமையை சகிக்காதவர்கள் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பெருமை உள்ளவர்களாய், அவர் யார் அப்படின்னா நம்ம பெருமை உள்ளவர்களை யார் காணப்படுறாங்க, மனுஷனால் உண்டாக சிறுமை உள்ளவர்களுக்கு கேரக்டர் என்னென்னா பெருமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்போது இந்த விளைவு நமக்கு என்னென்னா இந்த பெருமையினால் வருகிறது என்பது பார்க்குறோம். பாவத்தினால் வரும் சிறுமை. அப்போ இந்த தாழ்மையின் அழைப்புங்கிறதுல பாவத்தினால் ஒரு சிறுமை என்னென்னா, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து, இது நம்ம இதில் பார்க்க இது எதுலன்னா நம்ம அதே தான் ஏசாயா 29:15 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல நம்ம என்னது பார்க்குறோம், தங்கள் ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போ ஒழித்து, நம்மை காக்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படி பார்க்குறோன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர்களை சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தில் என்ன என்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி, என்னுடைய சிறுமை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு கூட்டம் அதே கூட்டத்தில் இருக்கிறவங்களையும் எப்படி காணப்படுறாங்கன்னு பார்க்கும்போது, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து. அப்போ இந்த நாட்களில் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அப்போ நீங்கள் அந்த சிறுமையை சகிக்க முடியாதபடி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது இங்கே என்ன காணப்படுகிறது அப்படின்றால், நம்ம அந்த சத்தத்தை கேட்காதவர்களை காணப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிறுமை நம்மளுடைய பாவ ஆக்கினைக்கு நேராய் கடந்து செல்வதை போல அப்போ பிசாசனை காத்துட்டு இருக்கிறான். அப்போ தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி செய்யாத சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அது கடைசியில் நம்மளை பிசாசனை அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே இழுத்து செல்வதாய் காணப்படுகிறது.
சிறுமையில் காத்திருப்போம் நம்ம மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது வேதனையோடு இருக்கிறோமா என்கிற காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்ற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தேவனை அறியாதவர்களுக்கு சிறுமை என்பது வேதனை மட்டுமே என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல் சிறுமையில் மகிழ்ச்சியாக இருப்பது நம்ம உண்மையான தாழ்மையை குறிக்குது என்று நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய ரட்சிப்புக்கான காத்திருத்தல். அப்போ நம்ம சிறுமையில் அந்த தாழ்த்தி நம்மளை காணப்படும் பொழுது, நம்ம சிறுமையில் காணப்படுவது கர்த்தர் நடத்தப்படும் பொழுது என்னென்ன காரியமெல்லாம் இருக்குது என்று நம்ம அந்த அர்த்தத்தில் நம்ம அந்த வசனத்தில் ஏசாயா 29:19 பார்க்கலாம்னா, உண்மையான தாழ்மை, தேவனுடைய ரட்சிப்புக்கான காத்திருத்தல், அதே போல் இதை உலகத்தின் நியாய தீர்ப்பை கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பூமியில் இந்த நாட்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்னா சிறுமைப்பட்டவர்களாய் தான் காணப்படுகிறோம். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏன் சிறுமைப்பட்டவர்களை நம்ம காணப்படும், நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இந்த உலகத்தில் நாம் இஷ்டப்பட்டபடி வாழ முடியாது. நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களுக்குள்ளே தான் நம்ம வாழணும். அப்படிங்கும் பொழுது இது நமக்கு ஒரு சிறுமைப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனை, நமக்கு என்றென்றும் உள்ள ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிற, அந்த ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்லுகிற அந்த தேவனாய் இருப்பதனால நாம் இந்த சிறுமையில், இந்த காணப்படுகிற இந்த நாட்களின் சிறுமைகள் நம்ம காணப்படும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம தாவீதை பார்க்கலாம். சிறுமையில் காத்திருந்து நம்ம மகிழ்ந்த ஒரு மனிதனாய் அவனை நம்ம பார்க்கலாம். தாவீது வாழ்க்கையில் சிறுமை நிலையில் வேதனை காணப்பட்டுச்சு. எப்படி என்று நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு ஒரு காரியங்கள், கர்த்தர் அவனை ராஜ்யபாரத்தை அவனுடைய கையில் கொடுக்கிறாரு. ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த ராஜ்யபாரத்தை பெரும் அளவுக்கு அந்த ராஜாவை தன்னை அபிஷேகப்பட்டாலும் ராஜாவை அவர் சவுல் இருக்கிற வரைக்கும் அவர் ராஜாவை அவர் எழும்பவில்லை. ஆனாலும் இந்த காரியத்தை கேட்கும் பொழுது சவுல் ராஜா அவரை கொல்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இது ஒரு சிறுமைப்பட்ட காரியமாய் தாவீதுக்கு காணப்பட்டுச்சு. ஒரு நெருக்கப்பட்ட தாழ்மையில் காணப்படுகிற ஒரு காரியமாய் காணப்பட்டுச்சு. கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆனால் கைக்கு வரல. அப்போ இவர் ஒடுக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு விரோதமாய் எழும்புகிற, இதைத்தான் நம்ம பார்த்தோம் சங்கீதம் 25:9வது வசனத்தில், சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி கர்த்தர் அருமையாய் நடத்தினார், அவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, தாவீதுக்கு வழியை போதித்தார். சவுலுக்கு அவன் என்ன செஞ்சான்னா அவன் பாவ ஆக்கினைக்குரிய அவனுடைய வழியை அவன் தெரிந்து கொண்டவனாய் காணப்பட்டான். அப்போ இதுதான் இருக்கிற வித்தியாசம். தேவனை அறிந்த சவுல், தேவனை அறிந்த தாவீது. அப்போ 2 பேரும் நடந்து கொள்கிற விதத்தை, சூஸ் பண்ணுற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தாவீதின் சிறுமை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த வருகிற வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆனாலும் சவுல் அவனை கொலை செய்யத்தக்கதான பாவ வழியில் அவன் சூஸ் பண்ணவனாய் காணப்பட்டான். ஆனால் இந்த இடத்துலையோ தாவீதின் நிலை மிகவும் மோசமாய், அவனுடைய சிறுமையில் அவனுடைய நிலை மோசமாய் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த தாவீது சிறுமை மனப்பான்மையில் ஒரு தாழ்மையை அவன் காண்பித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தமக்கு கேடு செய்ய சவுலுக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மாட்டேன் என்று இந்த இடத்துல தாவீது தன்னுடைய சிறுமையில தாழ்த்தினவனாய் காணப்பட்டான். அப்போ இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அந்த சிறுமை. அந்த சிறுமையில் நம்ம தாவீது எப்படி நடந்து செல்கிறான் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதை எதுக்கு வாசிக்கிறோம் என்றால் நம்மளுடைய சிறுமையில் இப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறதா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உங்கள் காரியங்களில் காணப்படுகிறதா? இது ஒடுக்கப்பட்டதாய் காணப்படுதா? சிறுமையான நேரமாய் காணப்படுகிறதா? உங்களுடைய செயல் இந்த இடத்துல எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. அப்போ இது எந்த இடத்துல சவுல் தாவீது கையில் ஒரு கொல்லுவதற்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டாலும் கூட தாவீது அந்த காரியத்தை சவுலை போல் செய்யாதபடி அவன்
எப்படி செய்கிறவனாய்? ஞானம் உள்ளவனாய், கர்த்தருடைய கரத்தில் நற்குணம் உள்ளவனாய், அவன் அடங்கி இருக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த இடத்துல தாவீதின் தாழ்மையை நம்ம பார்க்கலாம். அப்போ அடுத்த காரியம், இந்த காரியத்தை இந்த சிறுமையில் அவன் வெற்றியை பெறும் பொழுது சங்கீதத்தில் இப்படியாய் அவர் எழுதுகிறார். அவருடைய மகிழ்ச்சி அனுபவத்தையும் இந்த விதத்தில் எழுதுகிறார். தன் சிறுமையில் கர்த்தர் அவர் நடத்தி வந்ததையும், அவர் சிறுமையில் எப்படி தன்னை காத்து கொண்டார் என்பதையும் பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் அடுத்து தாவீது ராஜபாரியத்துக்கு ராஜாவாய் வந்த சமயத்தில் அந்த மன மகிழ்ச்சியின் அனுபவத்தை அநேக அவருடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தாவீது தம்முடைய மிகுந்த சிறுமையின் போது, வேதனையின் போதும் கர்த்தருக்குள் நம்பிக்கை வைத்து பாடின அந்த அநேக சங்கீதங்களை நம்ம இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதியும். அப்போ இந்த இடத்துல எப்படி பார்க்கிறார் பாருங்க. சிறுமையிலும் எளிமையிலையும் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த சிறுமை நமக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறீங்களா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல தாவீது சொன்னது போல உங்களுடைய சிறுமையிலும் எளிமையிலையும் கர்த்தர் மேல் நினைவாயிருங்க. நீங்கள் அந்த சிறுமையை பார்க்காதபடி கர்த்தர் மேல் நீங்கள் நினைவாய் இருக்கிறதை கற்றுக்கொள்ளுங்க. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமாய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் துணையாய் இருக்க முடியும் அந்த சிறுமையிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்பதை அறிந்தவராய் காணப்பட்டார். அடுத்த சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்சிப்பை கலைத்து போட்டு மகிழ்ச்சினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வருவதற்கு இது கர்த்தரால் கொடுத்த சிறுமையினால் மாத்திரம் வரும். ஆனால் அந்த கர்த்தரால் கொடுத்த சிறுமையிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் இந்த சவுலை போல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அழிவை நோக்கி தான் நாம் கொண்டு செல்வோம். அதே போல தான் நம்ம பார்க்குற யோபுவின் வாழ்க்கையில் தேவனால் உண்டான சிறுமையிலும் யோபு எப்படி மகிழ்ந்திருந்தார். யோபுவின் கதையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தால் வரும் கொடிய வேதனையும், அப்போது இந்த நாட்களில் யோபு தன்னுடைய சரீரத்தில் வேதனை அனுபவித்தனாய் காணப்பட்டான். ஆனால் அது அனுமதிக்கப்பட்டது, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட காரியமாய் அது காணப்பட்டது. அப்போ அது தேவனை மட்டுமே நம்பி சிறுமை அடைந்தால் கிடைத்த ஆசீர்வாதத்தை எடுத்து காட்டுகிற அந்த காரியமாய் காணப்படுது. அப்போ தேவனால் அது அனுமதிக்கப்பட்ட யோபுவின் சிறுமை என்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம செல்வ செழிப்பாய் சம்பூர்ணவனாய் காணப்பட்ட அந்த யோபுவுக்கு காணப்பட்ட அந்த நிந்தைகளை பார்க்கும் பொழுது அந்த இடத்த எப்படி யோபு ஹேண்டில் பண்ணார்ன்ட்டு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போது இன்றைய நாளில் ஒரு ஜெப குறிப்பிலேயே கூட அந்த யோபுடைய காரியத்தை வைத்து நம்ம ஜெபித்தோம். எப்படி ஒரு சாட்சியாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. யோபு சொல்லுகிறார், யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் என்றான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சிறுமையிலே நம்ம இழந்தது அநேகமாய் காணப்படலாம். நம்ம நினைக்கலாம் கர்த்தர் அனுமதித்த அந்த சிறுமையில் நம்ம இழந்தது கூட சில காரியங்கள் காணப்படலாம். அநேகமாய் இந்த யோபுவை பார்க்கும் பொழுது அனைத்தும் இழந்தவனாய் காணப்பட்டான் அந்த சிறுமையில். ஆனாலும் இங்கே யோபு எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்னா கர்த்தரை தூஷிக்கிறவனாய் காணப்படாதபடி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்று எத்தனை பேரால் நமக்கு இந்த நாட்களில் சொல்ல முடியும்? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நாமளும் இப்படி இருக்க முடியும் என்கிறதுக்கு வேண்டிதான், நாமளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் தேவன் இந்த இடத்துல எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம இந்த சிறுமை இந்த இதை நம்ம கீழ்ப்படியாத போது நமக்கு என்ன வருதுன்னா இந்த சிறுமையில் நம்ம ஆக்கினை உண்டாக்குகிறவர்களாய் உண்டாக்குகிற ஒரு சிறுமையாய் அது மாறுகிறது. அது மன மகிழ்ச்சியான சிறுமையாய் இல்லாதபடி காணப்படுகிறது. அதே போல் யோபு 42:6வது வசனம். யோபு 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். முடிவில் தேவனுடைய மகத்துவத்தை கண்டபோது ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் என்று சொல்லி தன்னுடைய குறைவான நிலையை உணர்ந்து பணிந்தவனாயும் யோபு காணப்பட்டான். அப்போ அந்த சிறுமையில் அவன் நெருக்கப்படும் பொழுது சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அப்போ அந்த வார்த்தையை கூட அவர் அதுக்கப்புறம் எப்படி நினைந்தார்னா நான் என் குறைவான நிலையை உணர்ந்து பணிகிறேன். எப்படின்னா நான் தூளிலும் சாம்பலிலிருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அப்போ நான் கர்த்தர் என்னுடைய சிறுமையை அனுமதித்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படி என்றால் நான் அவருடைய
வார்த்தையினால் நான் அவரை தூசித்தரக்கூடாது. நான் சில கார்த்தைகளை பேசியிருக்கிறேன் கர்த்தருக்கு விரோதமாய், ஆனாலும் நான் அதையெல்லாம் நினைத்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவ்வளவு எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்ட, ஜீவனை மாத்திரம் மிச்சம் வைத்து தன் சரீரத்தில் காணப்பட்ட அந்த யோபுவின் நிலைமையிலையும் யோபு எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதனையான சிறுமையிலையும் யோபு தன் உத்தமத்தை விட்டு கொடுக்காமல் தேவனுக்கு உண்மையாய் காத்திருந்தனால தேவன் அவருக்கு என்ன செஞ்சார்? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளையும் அவனுக்கு உண்டாயின. ஸோ இப்போ இதெல்லாமே ஒரு லிஸ்ட்டில் அவர் எப்படி எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று அவர் ஒரு நம்பர்ஸில் இதில் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்குற காரியங்களை பார்க்கும்பொழுது 2 தேவ மனிதர்களை பார்த்தோம். அப்போ அந்த சிறுமையிலையும் தரித்திருக்க வேண்டிய காரியங்கள் மிக முக்கியமான காரியங்களாய் காணப்பட்டது. அப்போ அந்த சிறுமையில் தேவன் சிறுமைப்படுத்தியிருந்த நாட்களில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட சிறுமை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட சிறுமை, நாம் அப்படி தரித்திருப்போம் என்றால் இது மகிழ்ச்சியுள்ள காரியங்களாய் காணப்படும். இல்லை நாம் உண்டாக்குகிற ஒரு சிறுமையாய் காணப்படும் என்றால் அறிவில்லாதனால, நம்மளுடைய அக்கிரமத்தினால நம்ம பாவம் செய்கிறவர்களாய், தேவனை அறிந்திருந்தோம் சவுலை போல நம்ம பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் அப்போ என்ன வருது அப்படின்னு என்றால் நம்ம அழிவின் நோக்கி அழுகையான நம்மளுடைய சிறுமை நாட்கள் காணப்படும் என்பதை உணர வேண்டும். அப்போ தேவனை சார்ந்து வாழும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்பதை நாம் எப்பொழுதும் மறவாதவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஏன் நம்ம தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டு? ஏன்னா கர்த்தர் நமக்காய் அப்படியாய் அவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. அப்போ அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்னா, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கினால் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை சார்ந்து வாழும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் அப்போ நீதியின்படி ஏழைகளை நம்மளை விசாரிக்கிறவர் எப்படிப்பட்டவரை விசாரிக்கிறார்? நீதியின்படி விசாரிக்கிறவர்படினால நம்ம அந்த சிறுமையில நம்மை தாழ்த்தி காணப்படும் பொழுது நம்மளுடைய நீதி அவருக்கு முன்பாய் பிரதியாய் காணப்பட வேண்டும். அப்போ யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து அப்போ நம்ம நடந்து கொண்ட அந்த யதார்த்தத்தின்படியாகவே நமக்கு அவர் தீர்ப்பு செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக யோவான் எழுதிய அதிகாரம் 6வது அதிகாரம் 51வது வசனம். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். அப்போ இந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, அவரை விசுவாசித்து இருப்பதற்கு கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்களேன். அவர் கொடுக்குற அந்த சிறுமையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ இந்த நாட்களில் அவர் செய்த காரியத்தை, அவர் வருவேன் என்று சொன்னார், அவர் வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வருவேன் என்று சொன்னார். அப்போ இவரை விசுவாசிக்கிற காரியம் நமக்குள்ள காணப்படுகிறார். இந்த நாட்களில் நம்ம சிறுமைப்பட்டு காணப்படுகிறோம். ஏனென்றால் இந்த விசுவாசத்தினால, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? சிறுமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர் காணப்படுகிறங்கும் போது நம்ம எப்படி காணப்பட வேண்டும்? இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை ரட்சித்த தேவனை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து தேவன் செய்த இன்னொரு காரியத்தை நான் வாசித்து கடந்து செல்கிறேன். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம். இதில் என்னன்னா, மகிழ்ச்சியாய் நாம் ஏன் காணப்பட வேண்டும்? இந்த கடைசி நாட்களில் நம்ம சிறுமையாய் காணப்பட இந்த நாட்களில் நம்ம ஏன் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்றால், அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவர் மாத்திரமல்ல, நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாயும் காணப்படுகிறார். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம சிறுமைப்பட்ட காணப்படுகிற ஜனங்களாய் காணப்படலாம். ஆனால் நம்ம சிறுமைப்பட்டவர்கள் அல்ல.
நம்ம சங்கீதம் 25வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் நம்மளுடைய பாதை காண்பித்தவராய், நம்மளை வழி நடத்துகிறவராய் அவர் காணப்படுவதனால நம் சிறுமையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தான் காணப்படுமா தவிர இதை நம்ம ஆக்கினைக்கு கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாய் நம்ம அதை மாற்றக்கூடாது. அடுத்தபடியாக நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், அதனால் நம்மால் ஆயத்தப்படாமல் இருக்கோம். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம இந்த நாட்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறாது காணப்படுவோம் என்றால் அதற்கு ஒரு தடை காணப்படுகிறது. நம்ம வேத வார்த்தையை கேட்கிறோம், எப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது? கேட்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதா, இல்லை அந்த வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமா? கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்கள், அநேக ஆசீர்வாத தடைகளில் அடிக்கடி நம்ம காணப்படும். நான் எப்போ பார்த்தாலும் ஒரு காரியத்துக்கு வேண்டி கர்த்தர் நான் ஜெபித்தேன், அந்த ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல நான் யோசிக்கிறதனாய் காணப்படுவேன்னா நான் அதை பார்ப்பேன். நான் முதலாவது அந்த ஆயத்தப்படாமல் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, அப்போ நான் ஆயத்தப்படாமல் இருக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காணப்படுறேன்னா அப்போ அதை தடை பண்ணுகிற ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் காணப்படுகிறனா என்பதை நம்ம பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ வாசிக்கலாம் ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை. ரோமர் 1:21 ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்றே மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, முதலாவது தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். அப்போ நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் மகிமைப்படுத்தாமல் இருக்க மாட்டீங்க. அப்போ அறிந்து இருந்தும் மகிமைப்படுத்தாத காரியத்தை தான் இந்த இடத்துல காணப்படுகிறது. எப்படி நாம் அறிந்து இருந்தோம்? ஒன்றான மெய் தேவனை என்று நம்ம இப்போ முந்தி பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார், நமக்குள்ள வாசமாக இருக்கிறார் அப்படின்று. அப்போது அந்த தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் அவருக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை நாம் கொடுக்காதபடி அவரை நாம் வேறு விரித்து பார்க்கும் பொழுது, அவரோடு அநேக காரியங்களை அநேக தேவர்களை நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது, அவரையும் ஒரு தேவனாய் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இது எவ்வளவு ஒரு அகந்தையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்பதை நம்ம நிதானித்து அறிய வேண்டும். அப்போ இதுக்கு என்ன காரியம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இந்த காரியங்களில் இதில் நம்மளுடைய பெருமை சில சமயங்களில் காணப்படுகிறது. அதே போல் இந்த வசனம், அந்த வார்த்தை இப்படி தானே காணப்படுகிறது என்பதை நம்ம அதிகமாய் காணறவர்களாய் காணப்படுறோம். அப்போ நான் தடை செய்கிறவனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம காணப்படும். அப்போ அகந்தை தாழ்த்தியவனாய் நம்ம காணப்பட வேண்டும். இப்போ அவரை அறிந்திருக்கிறவர்கள் நாம் வேத வசனம் எப்படி சொல்லுகிறதாய் காணப்படுகிறதே என்று அகந்தியாய் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அகந்தையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, எஸ், எல்லாவற்றையும் நானே செய்து முடித்தேன் என்ற அகந்தியை ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். நேபுகாத் நேச்சரை நம்ம பார்க்குறோம், அகந்தை தாழ்த்தது. அப்போ நேபுகாத் நேச்சர் தன் ராஜ்யத்தை தன் வல்லமையால் கட்டினேன் என்று அகந்தையுடன் சொன்னது தேவன் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான காரியத்தை நான் செய்தேன் அப்படின்று சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ தேவன் அவனை 7 வருஷ காலம் மிருகத்தை போல வாழ வைத்தார். அப்போது மகா பாபிலோனை கட்டினவனாய் காணப்பட்டான். இந்த பூமியில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற இந்த அகந்தை வரும் பொழுது என்ன செய்யறதுன்னா, நம்ம ஒரு ஆக்கினைக்குள்ளாய் கடந்து செல்லுகிற காரியமாய் காணப்படுகிறது. அப்போது இன்றைய நாட்களில் நம்ம பார்த்தோம், அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாதபடி. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், ஆனாலும் இவரே ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லி நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? எத்தனை பேரால் அப்படி விசுவாசிக்க முடியும்? மிக சிறிய ஒரு கூட்டம் தான் இது பண்ண முடியும். அப்போது இதை அறிந்திருந்தோம், அவர் தேவன் என்று அறிந்திருந்தோம். அப்போது இந்த நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நேபுகாத் நேச்சர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவன் இந்த பூமியை மாத்திரம் அவர் பார்க்குறாரு, ஆனால் அவரை உண்டாக்கிய தேவனை அவர் மறந்தவராய் காணப்பட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த பூமியை என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கும்போது இந்த அகந்தை என்ன பண்ண போனால், என்னால் உண்டாக்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்த இடத்துல அதே தான், அவனை 7 வருஷம் மிருகத்தை போல மாட்டினார். அதே போல் அவருடைய மகிமையின் ராஜ்யம் மீண்டும் உயர்த்தப்பட்டது. எப்போ? தன்னை தாழ்த்தும் பொழுது உயர்த்தப்பட்டதாய் காணப்பட்டது. அதே போல தான் உசியா ராஜாவை நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் அகந்தை அவரை நாசம் செய்ததாய் காணப்பட்டது. என்ன காணப்பட்டது இந்த இடத்துல? உசியா ராஜா அவர் என்ன செஞ்சார்னா,
தேவனை தேடியதால் வெற்றி பெற்றார். அப்போ உசியா ராஜா ஆரம்ப நாட்களில் தேவனை தேடினவனாய் காணப்பட்டால் அநேக வெற்றிகளை, ஜெயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கவராய் காணப்பட்டார். ஆனால் பின்னர் அகந்தையினால் அவர் என்ன செஞ்சார்னா, தேவாலயத்தில் ஆசாரியர் செய்யும் பணியையும் நான் செய்வதற்கு முற்பட்டவனாய் காணப்பட்டால் அந்த இடத்துல அவருக்கு என்ன காணப்பட்டதுன்னா, ஒரு பாவ காரியங்கள் காணப்பட்டது. தேவன் அவனை குஷ்டரோகியாய் ஆக்கினார் என்று அதில் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக பரிசேயர் இதே தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? லூக்கா 18வது அதிகாரம் 9-14 வசனங்களை நம்ம பார்ப்போம் என்றால், பரிசேயர் என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய அகந்தையினால நான் மற்றவர்களைப் போல இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி தான் யார் என்று அவர் கற்றுக் கொடுத்த போதும், தான் யார் என்று வெளிப்படுத்தின பொழுதும், அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறையும்படியாக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பாவ ஆக்கினைய. அப்போ அவர்கள் சிறுமையான கூட்டமாய் காணப்பட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அங்கே இருந்த ஒரு பரிசேயர்கள் கூட்டம் எப்படி காணப்பட்டுச்சுன்னா, அந்த சிறுமையில் தன்னுடைய பாவ ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவர்களாய் தான் காணப்பட்டாங்க. ஸோ இப்படியாக அநேக சாட்சிகள். இதே போல் நம்ம கடைசியாக பார்ப்போம் என்றால், சாத்தானின் வீழ்ச்சி கூட இதே இடத்துல தான். நான் உயர்வேன், நான் சிங்காசனத்தில் அமர்வேன் என்ற எண்ணம் என்னைக்கு அந்த சாத்தானுக்கு, ஒரு தேவ தூதனுக்கு வந்தோ, அன்றையே அவன் என்ன சொன்னான்னா, சாத்தானாய் மாறினவனாய் காணப்பட்டான், வானத்திலிருந்து தாழ்த்தப்பட்டவனாய் காணப்பட்டான். அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குது? அப்போ சிறுமையான காரியங்கள், சிறுமைப்பட்ட நிலை நமக்கு தேவனால் வந்தது என்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று நம்ம பார்க்கணும். அதையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய ஆசீர்வாதம் காணப்படுகிறது. இல்லை என்றால் அந்த பாவ ஆக்கினையினால் அந்த சிறுமையை நம்ம பெற்றுக்கொள்கிற ஜனங்களாய் நம்ம காணப்படுகிறோமா என்பதை நம்மளுடைய சிறுமை நமக்கு மகிழ்ச்சியா இல்லை என்று வேதனையா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த கடைசி ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு இதை நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். அடுத்த கடைசியாக நம்ம இந்த நாட்களில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ற பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 23வது வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு என்றால், இந்த இடத்துலையும் இதே கேள்வி எனக்கு கேட்க ஒரு இதாக காணப்படுகிறது. என்ன அப்படின்னால், நம்ம அறியப்படாத தேவனை நம்ம அறிந்திருக்கிறோமா, இல்லை என்றால் தேவனை சரியாய் அறிந்திருக்கிறோமா? நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் அப்படி என்று. இப்போ இந்த இடத்துல கிறிஸ்தவர்களாக காணப்படுகிற அநேகர் தேவனை அறிந்திருக்கிறார்களா? அந்த பவுல் இவங்ககிட்ட கேட்டதை போல நம்ம இந்த நாட்களில் நீங்கள் அறியாமல் இருக்கிற அவரையே. இந்த சபையை குறித்து அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. ஏன்னா இந்த சபை இந்த வார்த்தையை கேட்கிறதை போல நான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். இதை டெலிகாஸ்ட் ஆகும் பொழுது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது, தேவனின் மந்தை என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், எழுதியிருக்கிற அறியப்படாத தேவனுக்கு என்று. ஆமாம், அறியப்படாத அந்த தேவனை யார்? நான் அறியப்படாத, நீங்கள் அறியப்படாத, வேதத்தில் சொல்லப்பட்டதை சரியாய் அறியப்படாத அந்த தேவனை அறிவிக்கிற இந்த சபையாய் காணப்படுது என்பதை இந்த நாட்களில் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்மளுடைய சிறுமை எப்படிப்பட்டது காணப்படுகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போ இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறபடினால, அப்போது இந்த சிறுமையில் நம்ம மகிழ்ச்சியை நம்ம விதைக்கிறோமா, இல்லை என்றால் வேதனையை நாம் விதைக்கிறோமா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சிறுமையில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது நம்ம மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம விதைக்கிறோமா, இல்லை அப்படி என்றால் அது நமக்கு வேதனையை உண்டாக்குகிற காரியமாய் நம்ம காணப்படுகிறோமா? அநேக காரியங்கள் கோர்வையாய் உண்டு. தொடர்ந்து இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிப்போம். ஒரு நாட்கள் அநேக காரியங்களே இப்போது நம்மளோட இடைப்படுவாங்க. இந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் நேரத்திலையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நீர் கொடுத்த அப்பா ஆண்டவரே ஈவுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய சிறுமையில்
அப்பா அந்த எங்களுடைய சிறுமை எங்கிருந்து எங்களுக்கு வந்தது என்பதை ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் நிதானித்து அறிந்திருக்கிறோமா என்பதை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் அப்பா ஆண்டவரே சிறுமையாய் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வந்து இருக்கும் என்றால் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் அப்பா ஆண்டவரே மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னுடைய சிறுமையில் காணப்படவில்லை என்றால் இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா அந்த சிறுமைக்கு அப்பா நான் காரணமாய் காணப்படுகிறேன்னா அப்பா அது எனக்கு வேதனையாய் காணப்படும் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் நிதானித்து அறியும்படியாய் கர்த்தனை கிருபை தருவீராக. அப்பா ஆண்டவரே அநேக காரியங்களை பார்த்தோம். அப்பா ஆண்டவரே மன மகிழ்ச்சி இல்லை என்றால் அப்பா நாங்கள் அக்கிரமக்காரர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவரே உம்முடைய சிறுமையை நாங்கள் அறியாதவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை உணர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரே சிறுமையில் தாவீது எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார், ஆண்டவரே தன்னுடைய சிறுமையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமையில் யோபு எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் என்பதை அப்பா நாங்கள் வாசித்தோமே. இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரை அப்படியாய் நிதானத்தை அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு உணர்த்தி காண்பித்தீங்க. அப்பா நாங்கள் எங்கள் சிறுமையில் அப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை அப்பா ஆண்டவரை தூசிக்காதபடி அப்பா ஆண்டவரே இந்த சிறுமையான கடைசி நாட்களில் காணப்படுகிற அந்த சிறுமையின் மந்தையாய் காணப்பட எங்களை அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது அப்பா ஆண்டவரை கொஞ்ச காலம்தான் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா ஆண்டவரை இந்த சிறுமையிலே நாங்கள் கலிகூறும்படியாய் அனுதினம் ஆண்டவரை உண்மை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரை அப்பா நாங்கள் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையிலே வளர்ந்து சென்றுகிற பிள்ளைகளாய் காண கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நொறுக்கப்படுகிற அந்த நேரத்திலையும் அப்பா ஆண்டவரே அவமானங்களை ஏறெடுக்கிற காணப்படுகிற நேரத்திலையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வழியில நடத்துங்க. அப்பா ஆண்டவரே நியாயத்திலே நடத்துகிற எங்கள் தேவன் அப்பா ஆண்டவரே உமது வழியில எங்களை போதிக்கிறீங்களா அல்லவோ அந்த வழியை பற்றி கொண்டு என்றும் நாங்கள் ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.